எல்லாருக்கும் வணக்கம். போன பதிவோட தொடர்ச்சி அந்த பதிவை பார்ப்போம். ஒரு ஸ்டாக்கை வாங்கும் முன்னாடி அந்த ஸ்டாக் எந்த ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதாவது சப்ளை ஜோனில் இருக்கா இல்லை டிமாண்ட் ஜோனில் இருக்கா அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கொஞ்சம் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தொடர்ந்து அதை பார்ப்போம். அதை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின அபிப்பிராயம் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டை அது ஸ்பெக்குலேஷனுங்க, கேம்பிளிங், சூதாட்டம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. சார், அது சூதாட்டமாக இருந்தால் நிச்சயம் சூதாட்டம் கிடையாது. இது ஒரு தரமான முறையான வியாபாரம். இதை சூதாட்டம்னு சொல்கிறவங்க சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். இது மட்டும் சூதாட்டமாக இருந்தால் இதை இந்திய அரசாங்கம் எப்பயோ தடை செஞ்சுருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை ஏற்படுத்தி என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இது மாதிரி ஃபினான்ஷியல் எக்ஸ்சேஞ்சஸை ஏற்படுத்தி இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி, அதாவது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா, செபி, இதையும் ஏற்படுத்தி அரசாங்கம் இந்த தொழிலை கண்காணிச்சிட்ருக்குங்க தான் உண்மை. இது சூதாட்டம் கிடையவே கிடையாது. இது ஒரு முறையான தரமான வியாபாரம். அதனால் இந்த வியாபாரத்தை முறையாக செஞ்சோம் அப்படின்னா தரமான வருமானம் உறுதி அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். சரி, இதுதான் என் தொழில் அப்படின்னு செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை ரெண்டாவது தொழிலாகவும் வச்சு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ரெண்டாவது வருமானம் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமாயிடுச்சு. வாரன் பஃபட் போன்ற மேதைகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தை நீங்கள் பீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது வருமானங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இது ஸ்டாக் மார்க்கெட்டு ரெண்டாவது வருமானத்துக்கு ஒரு நல்ல சாய்ஸா அப்படின்னா 100% நிறைய பேருக்கு இது நல்ல சாய்ஸ். அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஒரு வருமானத்தை உருவாக்கி இன்றைக்கி பணவீக்கத்தை பீட் பண்ணிகிட்ருக்கவங்க அதிகம். பணவீக்கம் எதிரான வருமானம் அப்படின்னு, அதாவது இன்ஃப்ளேஷன் வர்சஸ் ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லலாம். எப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு. அவர் ரிட்டையர் ஆகும்போது அவர் வரக்கூடிய பென்ஷன் ஒரு 40,000 வச்சுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலைவாசி என்ன, இப்போ இருக்கிற விலைவாசி என்ன அப்படின்னு பார்க்கும். ஏன்னா அவர் தான் அந்த குடும்பத்தை நடத்துகிறாருன்னு வச்சுக்கும். அப்போது அவர் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சா தான், அதாவது இன்னொரு 10,000 15,000 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சா மட்டும்தான் அவரால் அந்த குடும்பத்தையே ரன் பண்ண முடியும் நிலைமை இன்றைக்கி இருக்குது. ஏன்னா விலைவாசி அப்படி இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். அதாவது தங்கத்தை எடுத்துக்கலாம். தங்கம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 24 கேரட் ஒரு 10 கிராம், அதோட விலை என்ன, 10 வருஷத்துக்கு முன்னாடி அதோட விலை என்ன, இப்போது அதோட விலை என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அது வாங்குகிற விலையில் இருக்கா இல்லையா, நம்மளால் முடியுமான்ற சந்தேகம் நிறைய இடத்துல வருது. சரி, தொடர்ந்து நாம் ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்குறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரொஃபைலை நாம் தீர்மானிக்கணும். நாம் ஒரு இன்வெஸ்டரா இல்லை ட்ரேடரா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அது என்னங்க வித்தியாசம் அப்படின்னா, வித்தியாசம் இருக்குது. ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதை குறைஞ்சது 5லேருந்து 10 வருஷம் வச்சுருக்கணும். அவர் தான் இன்வெஸ்டர். இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு விற்கிறது கிடையாது. இதே ஒரு ட்ரேடர் அப்படிங்கிற அவர் குறைஞ்சது 1 இயர்லேருந்து 2 இயர்ஸாவது வச்சுருக்கணும். 6 மாதம்லாம் இன்றைக்கி 6 மாதம் 1 வருஷம்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தப்பு. குறைஞ்சது 1 வருஷம், அதிகபட்சம் 2 வருஷம். அவங்க தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ். இந்த பக்கம் 5-10 வருஷம் வச்சுருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். அவங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், இவங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்.
ஸோ வித்தியாசங்கள் உண்டு. ஸோ ஒரு இன்வெஸ்டர், நம்ம இந்த ட்ரேடரை நம்ம அப்புறம் பேசலாம். முதல்ல ஒரு இன்வெஸ்டர் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு ஷேரை வாங்கிறதுக்கு முன்னாடி அவர் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் வாங்கக்கூடிய அந்த கம்பெனி என்ன மாதிரியான பிஸ்னஸ் மாடல், அதாவது அது வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுதா, அந்த பொருள் வந்து தினந்தோறும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருளாக கூட இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி அதாவது சர்வீஸ் கொடுக்குதா, இல்லை இன்னொரு கம்பெனிக்கு ஒரு உதிரி பாகத்தை தயார் பண்ணி தருதா. ஸோ இந்த மாதிரி இந்த செக்டார்ஸை பிரிக்கணும் நீங்கள். இப்போ நம்ம செக்டார்ஸ் இங்கே அப்படின்னா பவர், எனர்ஜி, பேங்கிங், எஃப்எம்சிஜி, ஐடி, அது மாதிரி பிரித்து சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை பிரிச்சுக்கணும். அதை விட முக்கியம், நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக எந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் முக்கியம். நமக்கு மற்ற இண்டஸ்ட்ரியை பற்றி நாலேஜ்லாம் இருக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவர் அப்படின்னா, எனர்ஜி இண்டஸ்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி நாலேஜ் இருந்ததுன்னா பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் பண்ணுறதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா பேங்க்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், அதில் தான் இருக்கீங்க நீங்கள். நீங்கள் ஒரு எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு போங்க. அது மாதிரி நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அட்வைஸபிள். இதையே நான் வந்து நீங்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறேன்னா அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த இடத்துல நாலேஜ் நம்ம சொல்கிறது வந்து அந்த கம்பெனியை பற்றின பிஸ்னஸ் மாடல், அதோட பேர் கம்பேரிசன், தட் இஸ் காம்படிஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியணும். அந்த ஸ்டாக்கு நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கு விலை கம்மி தானா, அதாவது இந்த விலைக்கு அந்த பொருள் கரெக்டு தானா அப்படின்றது அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குன்னு ஈஸியாக தெரியும். இதை கம்பேர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்க்ரீனர்ஸ்லாம் இன்றைக்கி இருக்குது, கம்பேரிசன் சார்ட்டு அது இதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் மேனுவலாக நாம் வந்து அந்த கம்பெனி எப்படி டிவிடெண்ட் கொடுக்குது, ஏதாவது போனஸஸ் கொடுக்குமா, வாய்ப்புகள் உண்டா அதுக்கு, இந்த மாதிரி கடந்த 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அந்த ட்ராக்கெல்லாம் எடுத்து பார்த்து அந்த மாதிரி நாம் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட பணம் ரொம்ப சேஃபாகவும், அதே சமயத்தில் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த 5 வருஷம் 10 வருஷங்கிறது நல்ல பெனிஃபிஷியலாகவும் இருக்குங்கிறது தான் உண்மை. அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஸோ இந்த ஒரு ஆராய்ச்சி, ஸோ நம்ம லெவலில் ஒரு ரீட்டைலராக நாம் பண்ணக்கூடிய ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி பண்ணாமல் ஒரு திடீர்னு ஒரு இண்டஸ்ட்ரியில் பூந்து அதில் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கும்போது ப்ராஃபிட் புக்கிங் லெவல்கிட்ட இருக்கும், எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னு. அந்த நேரத்தில் போய் நம்ம வாங்குகிறோம், அங்கேருந்து அது மேலே போகாது, அப்படியே நேர கீழே தான் வரும். ஸோ என்னடா இன்வெஸ்ட் பண்ணோம் போயிடுச்சே. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணி தப்பான இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ட்ரியை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஏன்னா அவங்க ஹோல்டு பண்ண போகிறது வந்து 5லேருந்து 10 வருஷம், அது ரொம்ப பெரிய பீரியட். அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த ஒரு ஜோன்லாம் மெயினாக யார் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த ட்ரேடர்ஸ், இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ், அதுவும் ஈக்விட்டியில். அதனால் இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸு எதை பார்ப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க, எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.